நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி எப்பவும் நான் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் தள்ளி வா. மாட்டேன். அப்படி சொல்லாதடி. இனி இங்க மறைக்கிறதுக்கு இங்க என்ன இருக்குது? இங்க வா. மாட்டேன். வெக்கப்படாத. இங்க வா. நான் தானே. ஏன் பயமாவா இருக்கு? மாட்டேன். சினுங்கிறதுலாம் நல்லதா இருக்குது. கிட்ட வா. வேண்டாம். ஏண்டி என்ன? அப்புறம் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த இவன் வெக்கப்பட்டு ஓரமாவே நின்றுகிட்டு இருக்கா. மறைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? வா. நீ ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவா. அதுக்காக ஏடி நமக்குள்ள என்னடி இருக்குது? ஒளிவு மறைவே. சும்மா வா. பரவாயில்ல வா. சரி நீ ஓடிட கூடாதுன்னு நான் உட்கார்ந்து இருக்க. நீ வந்து அத்தான் அப்படின்னு வந்து உட்காரணும். அப்பா நம்ம பேசுறது வெளியில கேட்கும். கதை வேற திறந்து கிடக்கு. அதனால மெத்துவா அப்படி அணக்கலாம வந்து என் பக்கத்துல உட்காந்துக்க. அப்படி சொல்ல கூட. இங்க வா. பாத்தியா ரொம்ப சோதிக்கு பாத்தியா. நாங்க வீட்டு விட்டு போய் 4 நாள் ஆகுது. எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கானுங்க. இதுக்கப்புறமா போகாம இருந்தேன்னு வச்சுக்க நல்லா இருக்காது. அதான் சொல்றேன் கட்டேசியா ஒரே ஒரு வாட்டி வா. பேச்சு வார்த்தை சரிப்பட்டு வராது. விடுங்க. எதுக்கு விடணும்? அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். எப்பவும் என் கூடயே தான் இருக்கணும். சரியா? இங்க பாரு வயிற்று இருக்கிறது என் பிள்ளை. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாதிரி. உன்னை பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். என் கூடயே இருக்கணும். இப்படியே தான் இருக்கணும். சரியா? சரி அப்படியே அத்தான் கொண்டு கொடுத்துரு பாப்போம். அது 10 மாடி நல்லா கொடுக்கணும். சரியா? அத்தானுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். கொடு பாப்போம். குடுடி. இங்க பாரு உங்க அப்பா வேற அங்கங்க சுத்தி சுத்தி ஜன்னல் எல்லாம் நின்னுட்டே இருக்காரு. அனக்கெல்லாம் கொடுத்துரு. சரி சரி நீ ஒண்ணு கொடுத்தாலே போதும். சரியா? சரி கொடு. சீக்கிரம் சீக்கிரம். இசைத்தங்கோ சீக்கிரம் வாமா சீக்கிரம் வா. ஏண்டா ஏண்டா இசைய பாக்கண்டமா? இசைத்தங்கோ நீ வாமா. அண்ணன் அப்படிதான் நீ வாமா. நானும் நல்லதாண்டா பாக்குறேன். நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்களா? அண்ணன் சொல்லியிருக்கான். இசைத்தங்கோ நீ வாமா. நாங்களும் நல்லா பாப்போம். நீ வந்துருமா. கதவை வேற பூட்ட விடுறது கிடையாது. போடா வருவாடா. இல்லனே அண்ணன் கையோட தூக்கிட்டா சொல்லிட்டான். இசைத்தங்க மாமா நான் தூக்கிட்டு போறேன். ஓடி சொல்லிட்டேன். அண்ணன் ஆடு அதுக்கு நானே எங்க வாரிசு நீ வாமா. அத்தி என்கிட்ட சேர விட மாட்டானுங்க போடுக்க. நான் இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் 10 நிமிஷம் ஆயிட்டு போதும்னு அண்ணன் சொல்லிட்டான். அப்போ வெளியில இருந்து டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? இல்ல ஆமா ஏதோ ஒன்னும் நோக்கடிக்க கூடாதுன்னு அண்ணன் 10 நிமிஷம் டைம் கொடுத்தான். நோக்கடிக்க கூடாதுன்னு. ஆமா இசைத்தங்க 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம நீ ஜூஸ் குடிக்கணும். ஓடியா ஓடியா போடா. ஐயோ படுத்துறானுங்களே. 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் தாண்டா ஆகுது. அதான் நைட்ல தூங்குறல பக்கத்துல. அது போதும் நீ வாத்துங்க. என்ன தூங்கலாம் சரிதான். கை கால பிள்ளை மேல போட்டாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன் அண்ணன் மறந்துடாத. அது எங்க உசுரு. வாரிசுனே வாரிசு. ரொம்ப கடுப்பு தோண கொடுக்க. நான் தண்ணி கொடுத்தன போறேன். சரி நீ நல்லதான். வேர்க்காலம் வரைக்கும் நீ கொஞ்சம் தனியாவே இருந்தேன். தண்ணி கொடுத்துரு. என் பொண்டாட்டி கொடுத்துட்டு போறேன். இல்ல நீ அதுக்கு முடியாதுனே. தகவல நீ வாமா. போட வருவா. அண்ணன் கையோட தூக்கிட்ட சொல்லிட்டான். தகவல நீ வாமா. இசைமா நீங்க வாமா. வரமாட்டா. பெரிய கூட்டம் சொல்லியாச்சு. தகவல நீ வாமா. இருங்கடா புள்ள மட்டும் புறக்கட்டா. என் புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு நான் தனி கொடுத்தன போகல. நான் கிங்ஸின் ராஜாவே இல்ல. அப்போ பாத்துக்கலாம்னே. பாருங்கடா பாருங்க. சத்தியமா சொல்றேன்டா என் பொண்டாட்டி பிள்ளையோட நான் வெளியில போகல. என் பொண்டாட்டி நான் மறந்துடாதீங்கடா. உனக்கு பொறுப்பு கொஞ்சம் கம்மினே. வாரு காலையில நடத்துட்டு பார்த்தா அடிச்சு விட. ஒழுங்கா விட்டுட்டு பாத்துக்க. 4 நாளுடா. 4 நாளா வீட்டுக்குள்ளே கிடக்க. என் பக்கத்துல கூட விட மாட்டேங்க. 4 நாள் இல்லனே 40 நாள் இருந்தாலும் விட மாட்டான். உன் பக்கத்துல டாக்டர் சொல்லியிருக்காருனே. எந்த டாக்டரு? துரை டாக்டர்.
அவனை நான் கொஞ்சம் கூப்பிடு. இல்ல அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்பதான் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பிள்ளைக்கு பேர் காலம் பார்க்கணும்ல, அதுக்கு சோதிக்கு அவன் கூட்டு போங்கடா. போறல, போ போ போ. என்ன மறந்துட்டல, போ போ இல்லங்க. போ போ. நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போறேன். நான் இப்படி தானே இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க. போ போ. நான் எப்படி நாலு சவத்துக்குள்ளே புலம்பிட்டு போறேன். போ போ போ. உனக்கு உங்க அப்பா உங்க மாமா மாதிரி இருந்தா நிக்கான இவன் தானே முக்கியம். போ போ. என்னங்க? வேண்டாம். புள்ள தச்சு தாங்கக்கூடாது. போ போ போ. ஏய், புள்ள தச்சு பார்த்து கூட்டு போனோம். நான் தூக்கிட்டு தானே போவேன். தூக்கிட்டு போச்சுதான். முதல்ல நீ ஒழுங்கா நட. வீட்டுல ஒரு தடக்கல் கூட கிடையாது. படிக்கட்டை கூட தோண்டி எடுத்துட்டோம். கண்ணை மூடி நடந்தா கூட கீழே விட முடியாது. அப்படி சூப்பரா ஆக்கிட்டோம் தரைய. ஏன்னா மாசமா இருக்கிற எங்க பிள்ளை. சரிடா, நீ போ. நான் 10 நிமிஷம் கழிச்சு அனுப்புறேன். முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு. இசைத்தல நீ வாமா. இப்ப நல்ல வைக்க போடுறா. நல்லா இருக்கு. இனி அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லுனே. போடா. நல்லா இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப வைக்க போடுறா. எப்படியாவது பார்த்தே ஆகணுமே. இவெல்லாம் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் விடுவேன். என்ன பொண்ண? சரி, நைட்டா நம்ம கூட இருப்பான்னு பார்த்தா சேனல் விடுறது கிடையாது. போதாக்கு வரைக்கும் மகாதேவன் வேற. என்ன பொண்ண? கிங்ஸேன், இன்னையில இருந்து ஓம் பொண்டாட்டி ஓம் கூட தான் இருக்கணும். அவ பேர் இருக்கணும்ல, அதுக்கப்புறமா பிள்ளை குட்டியோட ஏன் கூட தான் இருக்கணும். என்ன பொண்ண? இசை இன்னையில இருந்து ஏன் கூட இருக்கணும். சண்டை இழுத்துற வேண்டியதான். கலவரத்தை உண்டாக்கி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். இதெல்லாம் பிள்ளைய பார்த்து கூட்டு வர. என்னங்க, நீங்க சாப்பிட வரலையா? இப்ப நான் சாப்பிட முக்கியமா? பிள்ளைய பாக்கணும். இதெல்லாம் பிள்ளைய பார்த்து கூட்டு வர. அவளை கொஞ்சம் நடக்க விடுங்க. ஓய், தேவலாம் பேசிட்டு இருக்காத. போ. இல்லங்க, ஒரேடியா நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமா நடக்கணும்ல. அது எங்களுக்கு தெரியும். இதுக்கு எப்படி நடக்கணும்? அதெல்லாம் நடக்க வேண்டாம். நீ உன் வேலையை பார்த்து போ. என்னையும் போங்க. என்ன இதை வாய்க்குள்ளே முழங்கிட்டு இருக்கா? நான் ஒண்ணும் சொல்லல. பிள்ளை பார்த்து கூட்டு வாடா. நான் தூக்குறேன். ஐயோ, அந்த புள்ளைய படாத பாடு படுத்துறாங்க. அது சுத்தமா நடக்கும் மண்டுக்கு கிங்ஸின்ட்டு ஒப்படைக்கிறது கிடையாது. பைய புள்ளையில படுத்துற அட்டகாசம் தாங்க முடியல. பாவம் தான், நீயும் பாவம் தான். நீ என்ன பண்ணுவ? ஆஹா, 10 வச்சு பெரிய நனுக்கும் இவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுட்டோம்னா 2 பேரும் அடிப்படி போட்டுட்டு கிடப்பாங்க. நம்ம ரொம்ப கிளியர் ஆயிரும். இருந்தாலும் எங்க அண்ணன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுதான். இவனுக்கு செட் ஆகலையா? என்ன சொல்ல வர? என்ன இருந்தாலும் உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதான் சொல்ல வந்தேன். ஐயோ பாவம் இந்த பையன். இங்க பாருங்க, எங்க அண்ணன் ரொம்ப எல்லை மீறி போறான். எனக்கே தெரியுது. பொண்ணாட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும். எப்படி சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு விடக்கூடாது. இதெல்லாம் விடவே கூடாது. இதெல்லாம் விடுற காரியமா? பாத்துக்கிடுங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். என்ன ஒரு ரியாக்ஷன் காணும்? உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண? கழுதைக்கு வாக்கப்பட்டா கணிச்சு தானே ஆகணும். கோகரனுக்கு வாக்கப்பட்டாச்சு, பொறுமையா இருந்துதான் ஆகணும். என்ன செய்ய கிங்ஸன்? பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். இல்ல, அப்பெல்லாம் விடணும் அவசியம் இல்ல. பாத்துக்கிடுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சரிசமம். உங்களை போய் இப்படி சொல்லிட கூடாது. நான் அதுக்கான எங்க அண்ணன் இன்னொன்னு உங்களை பத்தி சொன்னா தெரியுமா? இதை ஏற்கிட்ட சொல்லி ஆகணுமே. ஆனா எங்க அண்ணன் இப்பெல்லாம் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சுது. உங்களை பத்தி எங்க அண்ணன் ஒண்ணு சொன்னான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன இருந்தாலும் உங்களை பத்தி அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனக்கு ரொம்ப கோவம். நான் சத்தம் போட்டேன். ஆனாலும் எங்க அண்ணன் இப்படிதான் சொன்னா. சரி வேண்டாம், விட்டுங்க. நான் சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அட பாவி, இப்படி இறங்கிட்டான். சரி சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க இவ்வளவாது இறங்கிட்டு சொன்னீங்களே. இனிமே நாமெல்லாம் ஒரு கட்சி. கண்டிப்பா. என்ன ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அவன் எப்படி உங்களை அப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருந்தாலும் இப்படிலாம் விட்டு கொடுத்துக்க கூடாது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனாலும் அவன் உங்களை பத்தி அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் சைட்டுக்கு போறானே, ஏன்னு ஒரு நாளாவது நீங்க கேட்டீங்களா? அத சொன்னே, கழுதைக்கு வாக்கப்பட்டா கணிச்சு தான் ஆகணும்னே. நீங்க கழுதைக்கு வாக்கப்பட்டதே தப்பு. நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சேர்ந்து கெட்டி வச்சிய. அது முடிஞ்சு போன கதை. நாங்க எங்க அண்ணன் நல்லவன் நினைச்சுதான் கெட்டி வச்சேன். ஆனா எங்க அண்ணன் இப்படி மாறுவான்னு எனக்கு தெரியாத. பொண்ணு கோலட மூட்டிட்டு இருக்க. அட பாவி, மகாதேவன் பண்றதே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதுடா மகாதேவன் ஏன் இப்படி பண்றாருன்னு. ஓ, அச்சு புரியாம பண்ணுதியா மாமனும் மருமனும்?
மகாதேவன் என்னன்னா அங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவன் இங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டை ரெண்டு அக்கம் விட மாட்டான் நம்மளுக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம். என்ன? கிட்ட வாங்க சொல்லுதே. நான் வேணா போய் 7 ராணி எல்லாம் கூட்டிட்டு வரட்டுமா? ஆஹா, ஒரே கல்ல 3 மாங்கா. இவளை மட்டும்தான் விட்டு விட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆஹா, எல்லாரையும் தனித்தனி அனுப்பிட்டோம்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என் பொண்டாட்டி கூட ஒரே கிளம்ப இருக்கலாம், ஒரே கிளப்பு தான். ஆமாமா, கட்டாயமா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நான் போய் ராணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். நீங்க என்னென்ன பேசுறீங்கறத யோசித்து வைங்க. இங்க பாருங்க, ஒண்ணு கூடாம சொல்லிடணும். நான் சொல்லிடுவேன், ஆனா சாமத்தியம் உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் பொறுப்பா எல்லாம் பண்ணணும். இங்க பாருங்க, எதுக்காக நீங்க விட்டு கொடுக்கணும், எதுக்கு விட்டு கொடுக்கணும் நான் கேக்குறேன். இல்ல கிங்ஸ், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். குட் குட். அப்படியே ராணி மைனி, அப்புறம் கடைக்குட்டி, அவன் இன்னும் கல்யாணம் பண்ணல. அதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன சொல்ற செய்தானே? வேண்டாமே, அவளாவது தப்பிச்சுட்டு போட்டுமே. இந்த மாட்டு போய் ஒரு கசிக்க ஆக மாட்டான். ஆமாமா, அவன் ஒரு காசிக்கு ஆக மாட்டான். இருந்தாலும் அவன் இந்த வீட்டுல வைக்க கூடாது. நாங்க அதை விட்டுட்டு போயிரோமே, அதுக்கப்புறம் அவன் இங்க இருந்தானே இல்லாம போன என்ன? ஐயோ, இல்ல இல்ல, அவங்க இருக்கவே கூடாது. மாட்டு பைய, இடுமாட்டு பைய, வேண்டாம் வேண்டாம், அவங்க இருக்கவே கூடாது. பாருங்க, குறிப்பா குறிப்பா தோரனை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ராணி மைனி பாவம் இல்ல, எவ்வளவு நாள் தான் அவங்க கஷ்டப்பட்டாவ சொல்லுங்க பாப்போம். ரைட் காட்டு. இப்ப மட்டும் ராணி கேட்டா ஓ அப்படின்னு அழுவா தெரியுமா? அதான் செய்யணும். இப்ப மொட்டை பையில கல்யாணம் பண்ணா அதான் செய்யணும். அவளும் அப்படித்தான் சொன்னான். தெரியும், எனக்கு தெரியும். அவன் அப்படிதான் சொல்லிப்பாவும் எனக்கு நல்லா தெரியும். இங்க ஒரே தொந்தரவா இருக்கு. நம்ம கிச்சன்ல போய் பேசலாம் வாங்க. ஆமாமா, அங்கதான் பெரிய தையலு ராணி மகிமா எல்லாரும் இருக்கும். உங்களை அங்கேயே அடைச்சு வச்சுட்டாங்க எல்லாரும். உங்களை அங்கேருந்து விடுதலை பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா உள்ள தள்ளது நீங்க தானே? இல்ல, நான் இல்ல, எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனே தான், நாளா இல்ல. ஆட பாவி கிங்ஸ்னே. ஐயா ராசா தங்கம், என்னையா என்னைய பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அன்னிக்கிட்ட சாப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அப்படியே கட்டிங்க? ஆஹா, குடும்பமே ரவுண்டு கட்டிட்டேன். அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு சமையல் என்ன? என்ன இசைக்கு செக்அப் பண்ணிட்டியா? அதுல நான் செக்அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன வேலை பார்த்த இப்போ? என்ன நான் பொறுப்பா இருக்கணும், பிள்ளைகளுக்கு தகப்பேன், அதுவும் 2 பிள்ளைக்கு தகப்பேன். நான் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அதுதான் நாங்களும் கேட்கிறோம். 2 பிள்ளைக்கு தகப்பேன், என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? சிங்கம் மாதிரி இருந்தியடா. 2 பிள்ளைக்கு அப்பன ஐட்டம்ல, இந்த சிங்கம்லாம் அப்படித்தான். டேய், ஒழுங்கு மகிழ் இசை என்கிட்ட ஒப்பிடிச்சு சொல்லிவிட்டேன். அவங்க சிரிக்காங்கடா. இன்னும் யார் யாரெல்லாம் சிரிக்க போறா பாத்துக்கிட்டே இரு. இதான் நம்ம ஆளு. பெரியலுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என் பொண்டாட்டி இழுத்துட்டு ஓடிடுவேன். பொண்டாட்டி இழுத்துட்டு ஓடிடுவியா? பாத்தேனே மன்மதரு எப்படி பேசுறா பாரு. என்னங்க நாகவேலை பார்த்துட்டு இருக்காமனே? கேட்டேன். 2 பிள்ளைக்கு தகப்ப எவ்வளவு பொறுப்பாடா இருக்க நீ. ஒத்த பிள்ளை சுமந்தாலே தாங்க முடியாது, 2 பிள்ளை சுமக்குடா. அதான் சொல்றேன், என் முன்னாடி நான் பாத்துக்கிட்டேன்னு. 2 பிள்ளைக்கு தகப்ப உனக்கு எங்கடா பொறுப்பு வந்திருக்கு? எங்கடா பிள்ளைய பாத்துக்கிடுவேன்? நாங்க பார்த்த மாதிரி பாத்துக்கிட மாட்டேன். நீ அமைதியில இரு. நான் பாத்துக்கிட மாட்டேனா? அந்த பிள்ளைகளுக்கு அப்பனே நான் பாத்துக்கிட மாட்டேன். நீ பாத்துக்கிட மாட்டேடா, உனக்கு விவரம் பத்தாது. சொன்னா கேளுடா, நீ ஆர்வ குளர்ல பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் பாத்துக்கிட மாட்டேன், நாங்க பத்த மாதிரி இருக்காது. அவ்வளவுதான். ஆமா, அங்க சேர விட மாட்டாங்க. நீங்க நினைச்சா நான் சேர முடியும். நானா? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கன்னா இந்த மாநிலத்துல புருஷன் பண்ணிட்டு சேர்ந்துதான் இருக்கணும். அதான் குழந்தைக்கும் தாய்க்கும் ஆரோக்கியம்னு சொல்லி போடுங்க. ஏனோ தொலைன டாக்டர் தானே, இந்த மாதிரி நேரத்துல புள்ளைக்கும் தாய்க்கும் அப்ப கூட இருக்கணும். அப்படியேடா? ஆமாண்ணே. பாத்தீங்களாண்ணே, நீங்க எல்லாம் இப்படி பண்ணா என் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ஆமாண்ணே, சரியா சொன்ன தோற. டேய், இனி என் பிள்ளைய நானே பாத்துக்கிட்டேன், நீ போ. அப்பா நான் பெத்த அப்பா இல்ல, நான் என் பிள்ளைகளுக்கு நான் அப்பா. நான் என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் யாரோ அனுப்பு தேவை. டேய், உனக்கு விவரம் பார்த்தாடா. பாரு, என் பிள்ளை எனக்கு தான் பார்க்க தெரியும், நீ அமைதலா இரு. கிங்ஸ்ன்னு போற போக்க பார்த்தா பிள்ளைய கூட கையில கொடுக்க மாட்டானுங்க பொறுக்கு. எதாவது ஒண்ணு பண்ணுடா. ரைட்ண்ணே, ரைட்டு. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நான் என் பொண்டாட்டி கூட்டு கிளம்புறேன். நீ மட்டும் கிளம்பு, பிள்ளைலாம் வரமாட்டான். ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுண்ணே, இங்க எதாவது பிரச்சனை ஆயிரும், சரிப்பட்டு வராதுண்ணே. நான் என் பொண்டாட்டி கூட்டு கிளம்புறேன்னு பாருண்ணே. உனக்கு எங்க உரம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். நீ தலைகீழ நீ தண்ணி குடிச்சாலும் என் புள்ள உங்கள வராது. உனக்கு தனியா தான் போகணும், நீ தனியா கிளம்பு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை பக்கமா என்னால இருக்க முடியும். என் புள்ள எனக்கு ரொம்ப முக்கியம்டா. இசை ஐயோ சிவங்கரால. இசை
அண்ணே நீ பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பு. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, போச்சுது. இதெல்லாம் லைக் கூடாது. கிங்ஸினே நீ ஒரு ரூட்டே ஃபாலோ பண்ணு. ஏடி இங்க வா. வரமாட்டேன், என் பிள்ளைங்க தான் நிப்பான். விசிட்டங்க நீங்க நிலுமா அண்ணா. இந்த மாதிரி நேரத்துல தள்ளி தான் இருக்கணும். பிள்ளை கொண்டுருவேன். அட பாவிகளா, ஒரே பிரிச்சு உனக்கு பொழுக்க. என்ன நீ பிள்ளை கூட்டு கிளம்புன? டே நீ வேற எந்த வேலையை பாருப்போ. வேற வேலை பார்க்கணுமா? வேற வேலை இருந்தா பாருடா, சொன்னா கேளு. பிள்ளைலாம் உங்க கூட அனுப்ப முடியாது. பிள்ளைய பார்க்க நாங்க இத்தனை இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடுவோம். இசித்தனா ஏமா நீ ஜூஸ் குடிக்கிறேன் வாமா. நான் கொடுத்துருந்தேன்டா, எனக்கு தான் தெரியும். நான் கொடுத்துருந்தேன், நீ கிளம்பு, நீ போ போ. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். தங்கப்பில வாமா. ஒரு ஜூஸ் கூட கூட எனக்கு கொடுக்க தெரியாது. கொடுத்துட மாட்டாடா. உனக்கே டயத்துக்கு இங்க இருந்து வருது, நீ எப்படா பிள்ளைய கொடுப்ப? அரை மணி நேரத்துக்கு திருப்பு தண்ணி ஆகாரம் பிள்ளைக்கு கொடுக்கணும். அப்புறம் நல்ல ஆகாரம் கொஞ்சம் கொடுக்கணும். அப்படி டைம் டேபிள் போட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்டா. என்ன பார்த்த உனக்கு முன்னாடி பாவமா இல்ல? இருக்கு, என்ன பண்ண? நான் ரொம்ப பாவண்டி. நான் மனசுக்குள்ள பேசுறது உங்களுக்கு கேட்டுட்டா? இல்ல, வாய்த்தன் தான் பேசுனீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை. பாத்துக்கலாம். என்னடா எங்கடா? ஒரு பக்கம் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, வான்னு கூப்பிட்டேன். தூக்கம் வந்தா தூங்கு, புள்ளை எப்படி தூங்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும். அவ ஏன் கூட தூங்கட்டுமா? இல்லடா, இப்போதைக்கு நீனாலும் பக்கத்துல படுக்க கூடாது, அதுக்குதான். ஏன்னு கேக்க? எதுக்குன்னு கேக்க? ஏன் பண்ணிட்டு தானே, நான் ஏன் படுக்க கூடாது? டேய் இப்ப படுக்க கூடாடா, சும்மா கேளுடா. அது பிள்ளைக்கு நல்லது இல்ல, அதுக்குதான். இல்ல இத நீங்க ரொம்ப சோதிக்கையே பாத்துக்கிட்டே இருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அண்ணா புள்ளை தூக்கிட்டு போயிட்டாமே. அண்ணா புள்ளை தூக்கிட்டு போயிட்டாண்ணே. எப்படி தூக்கிட்டோன்னு எனக்கு தெரியும்டா, பதறாங்கடா. அவன் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அட பாருங்களா, பொம்பளை பிள்ளை மேல பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியாடா புருஷங்களை கூட சேர விடாம? அவன் பாவம். அண்ணே புள்ள போய் 5 நிமிஷம் ஆயிட்டுனே. இருடா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும்டா. அவன் சித்திர புத்திரன் சொன்னா கேளுனே. என்னை நம்ம கண்ணுல வெள்ள விட்டு ஆட்டிட்டு போயிருவாருனே. அவன் அப்படிலாம் போவான்னு தெரிஞ்சுதான் நான் 3 பேரும் அங்க காவலுக்கு வச்சிருக்கேன். சுத்தம் கிங்ஸின் பாடு அவ்வளவுதான். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவன் எங்கேயும் போக முடியாடா, ரூமுக்கு ரூம் ஆளை நான் வேலைக்கு வச்சுட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை, என் பிள்ளை நான் பத்திரமா பாத்துருவேன்டா. விளங்கிரும். நான் வேணா ஜூஸ் கீசு போடட்டுமா? எங்களுக்கு தான் பக்குவம் தெரியும். எங்க பிள்ளைக்கு எந்த மாதிரி பக்குவத்துல கொடுக்கணும் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க பாத்துக்கோம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். புள்ள மாசமானல இருந்து கிச்சனுக்குள்ள கூட எங்களை விட மாட்டேக்கானுங்களே. நீங்க சாப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு இப்ப நாங்க சாப்பிடுறது ரொம்ப முக்கியமா? புள்ள, எங்க புள்ளதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். பாசம் வைக்கலாம்டா, இப்படி பேய் பாசம் வச்சிருக்கீங்க. தெய்வமே, அந்த புள்ள நல்லபடியா குழந்தைய பெத்து எடுத்துடணும், இல்லன்னா இவங்க நிலைமை. போடவா ராஸ்கல், எப்ப மாதிரி நீ என் பேச்ச கேட்டியாடா? எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு போன கடைசிங்க வாழ்க்கை இல்ல. உனக்கு ஒரு 40-42 வயசு இருக்குமால? 42-45 வயசுல தாத்தாவா இருந்து நிக்க, இதான் மிச்சம். உருப்படியா ஒரு நாள் பொண்டாட்டி கூட நீ வாழ்ந்துப்பியாடா? படிச்சு சொன்னேன். நான் ஃப்ரெண்டு கூட தான் கேட்பேன். 21 வயசுல தாலி கட்டிட்டு வந்து நின்ன. நல்லவ கூட வாழ்ந்தியாடா? அவளும் அட்வைஸ்ல போய் சேர்ந்தா. அதுக்கப்புறமா ஒரு கல்யாண காட்சி முடிச்சுட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சுட்டு போனியா? அதுவும் இல்ல. ஆக மொத்தம் உன் ஃப்ரெண்டால உன் வாழ்க்கை போன மட்டும் தான் மிச்சம். யார் பெரியவங்க பெற்றலாம் கேட்டா அம்மாவா மாசமா இருக்கா போலுக்கு. எனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அது செம்மொழிங்கோட்டு வாரிசு, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் பிள்ளை பத்தவன் நீ தானே. எப்ப நான் வேண்டாம் அந்த மொட்டை பையன் தான் வேணும்னு போனாலோ அப்பவே அவளுக்கு எனக்கு வர முடிஞ்சு போச்சு. என்னத்தான் நீ இப்படி சொன்னாலும் பிறக்க போறது வா வாரிசு தானே. அதை நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி தம்பி? இல்ல ஆயிருமா என்ன? நீ 8 மாசமோ 7 மாசமோ கையில பேர புள்ள. சொல்லும் போதே நல்லதா இருக்குதியா. மொட்டை பையன் என்ன வேலை பார்த்து வச்சுட்டான். பிள்ளைய பார்த்தனா உனக்கு பாசம் வர போதே. இருந்தாலும் உன் வாழ்க்கை இப்படி நாசமாகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த செம்மலிங்க குடும்பத்தால உன் வாழ்க்கையே போச்சுதே. 45 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்க. வாழ்க்கை என் தலையில என்ன இருக்கோ அதெல்லாம் நடக்கும். நீ அதை பத்தி பேசி என்ன போகுது? டேய் நீ கொஞ்சமாவது வாழ்ந்திருக்காரா? 21 வயசுல கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? என் நண்பன் தங்கச்சி கல்யாணம் பண்ண போறேன், என் நண்பன் சொல்லிட்டான், போய் கல்யாணம் பண்ண. நல்ல 1 வருஷம் கூட நீ வாழல, எல்லாம் போச்சுது. அதுக்கப்புறமா நீ ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சிருக்காடா? நான் என்ன நாயா ஒண்ணு போனோன்னு இன்னொன்னு படிக்கிறதுக்கு? அதான் அந்த செம்மொழிங்க குடும்பத்து கூட வாழ்ந்திருக்கல, உனக்கு அப்படிதான் இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்திதான், எவனையும் எடுத்து பார்க்க முடியாது. டேய் ஒருத்தி செத்து போயிட்டா இன்னொருத்தி முடிக்கலாம்டா, அது மரபுதான். உங்களை மாதிரி இருக்கும்போது 2 முடிக்கலாம் நான் கிடையாது. ஆம்பளடா, வம்ச விருத்தி ஆகணும்னா 4-5 இடத்துல கை வச்சாதான் முடியும். அங்கங்க நம்ம விதை விதைச்சு கிடக்காண்டமாடா. நாய் தான் அப்படி பண்ணும், நாமளும் நாய் ஒண்ணா என்ன? எனக்குன்னு ஒருத்தி பிறந்தா, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கா. போதும்,
கடைசி வரைக்கும் அவ மட்டும்தான். போனவன் ஒண்ணும் சும்மா போலியே, எனக்குன்னு ஒரு விதையை விதைச்சிட்டு தானே போயிருக்கா, அது போதும். அதான் முழுசா அந்த செம்பளிங்க குடும்பம் எடுத்துக்கிட்டேன். ஏன் அவனும் எடுத்துக்கிட்டாலும் நான் பொம்பளை பிள்ளை தானே, எனக்கே ஒரு நாள் கட்டி கொடுத்துதானே ஆகணும். டேய், அந்த குடும்பத்துக்கு ஏன் கொடுத்தா என் கேள்வி. ஆமா, நான் தான் வந்து ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளே என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. கோர்ட்ல இருக்க, கோர்ட்டை கழிப்பிட்டு போயிடாதீங்க. தான் தம்பி நாங்க சொல்லுதோம், எதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க அங்க கொடுத்துருக்கேன்னு கேட்க. இப்ப மாசமா இருக்கால, அவளை இங்க கூட்டிட்டு வா. அவளுக்கு பிறக்க போற பிள்ளைய உன் மாதிரி வச்சுக்க. உன் குடும்பம் விருத்தியாகும், உனக்கும் துணை இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் நாங்க சொல்ல வரோம். எத்தனை நாளா இப்படி ஒத்தக்கட்டையா கிடப்பிய? எத்தனை நாள் தான் இப்படி தனி மாமா இருப்ப? இப்ப சரியா போச்சு, உடம்பு எல்லாம் ரத்தம் தனியா கடந்துக்கிடுத. நாளைக்கு அதை அப்போ பார்க்கலாம். இங்க பாடா, நான் உனக்கு தாய் மாமன். நான் உனக்கு நல்லது கெட்டது பாக்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்ப என்ன பண்ணணுங்க? ஒண்ணு உன் மவளை எங்க வீட்டுக்கு கூட்டு வா. முறைப்படி என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணுவோம். போங்க மாமா. அவனுக்கு ஒரு மூச்சு காத்து கூட படாம என் பிள்ளைய பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்ற? நடக்க இல்ல, மூச்சு காத்து பட்டா கூட அவன் உடம்பு நோவுன்னு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் இப்ப இருக்கிற செம்மலிங்க கோட்டைக்குள்ள இல்ல, அவனுக்கு கருவறைக்குள்ள. ஒவ்வொருத்தரும் கருவறை சுமந்த மாதிரி சுமந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இங்க விட்டுருவானுங்க. போங்க மாமா. நான் பார்த்தா கூட இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு புள்ளைய பொத்தி பொத்தி வச்சிருக்கானுங்க. என் புள்ள வைத்து இருக்குது அவனுக்கு வீட்டு வாரிசு, செம்புலிங்க வாரிசு. இத்தனை வருஷம் எதுக்காக தவம் இருந்தானுங்களோ அது இன்னும் நிறைவேறி இருக்கு. விட்டுருவானுங்க அவனுங்க. செம்புலிங்க ஐயா வாக்கு நிறைவேறி விட்டது. செம்புலிங்க ஐயா சொன்ன வாக்கு நிறைவேற்றிட்டார்ல. அது மட்டும் இல்ல, என் நண்பன் கொடுத்த வாக்கு. ஒரு பெத்தவனா நான் ஒதுங்குறதா நல்லது. அதான் அப்ப வேண்டாம், எனக்கு என் புருஷன் போதுன்னு போயிட்டால. அவ சின்ன பொண்ணு, அப்படிதான் சொல்லுவா. உங்களுக்கு எங்க போச்சு அறிவே? எத்தனை நாள் நான் வச்சு காப்பாற்ற முடியும்? என்னைக்கு நானும் புருஷன் கூட போய் தானே ஆகணும். டேய், உனக்கு அழகா ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த செம்பளிங்க குடும்பத்தையே உன் காலில இருந்து விளையாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துடா. என்ன சொல்றீங்க? உன் புள்ள உன் கூட இருந்தா அவனை உன் காலில இருந்து விழ மாட்டானுங்க. இசைக்காக என் கால இல்ல, எவன் காலையும் விழுவானுங்க. ஆனா இசைங்க வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அவ புருஷன் வீட்டுல அவ இருக்கா, எனக்கு இப்ப அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ நீ காலத்துக்கு இப்படி ஒண்டி மனமா இருக்கல முடிவு பண்ணிட்ட. சரி, நீ இவ்வளவு இங்க இருந்தது போதும், வா நம்ம வீட்டுக்கு வா. நான் இதுக்கு அங்க வரணும்? ஏய், எத்தனை நாள் நீ தனியா வந்துட்டு இருப்ப? வாழ வேண்டிய வயசுலயும் வாழல, இப்பமாவது வாழ்வான்னு பார்த்தா அப்பவும் வாழல. நீ அக்கா பெத்த புள்ள, உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க அக்காவே நான் ஏத்துக்கல, உங்களை நான் ஏத்துக்கணும். எங்க அக்கானாலே எனக்கு கோவம் தான் வரும். உன்னை மட்டும் தலைக்குடி வைக்கல, என்ன சேர்த்த தலைக்குடி வச்சுட்டு போனா உனக்கு இருக்க கோவம் தானே எனக்கும். நீ எப்படி அவமானப்பட்டு நின்னியோ அப்படிதான் நான் அவமானப்பட்டு நின்னேன். ஏன் சொல்ல போனா நான் தற்கொலை கூட பண்ண போனேன், உனக்கு தெரியாது. அதுக்காக நீ என் அக்கா பெத்த புள்ள இல்லைன்னா இருமா. எங்க ரத்தம் தானே என் அக்கா ரத்தம். சரி மாமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நீ இங்க இருந்தது போதும், வா நம்ம வீட்டுக்கு போலாம். எதுக்கு மாமா நான் இங்கே இருக்கேன்? நீ இப்படி தனியா இருக்க கூடாடா. எவ்வளவு நாள் தனியா இருப்ப? வா. இல்ல மாமா, நான் இங்க இருந்துக்கிடுவேன் மாமா. டேய், உனக்கு என்னடா வயசாகுது? டேய், அந்த ஜான்ல இருந்து எத்தனை இடம் மூத்தவன்? உனக்கும் அந்த ஜானுக்கும் எத்தனை வயசுல வித்தியாசம் சொல்லுடா? மிஞ்சி போனா ஒரு 3 வயசு. நீ இளவட்டமா இருக்கும் போது அவனும் இளவட்டமா இருந்தான். ஆனா அவன் இப்பதான் ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குதூகலமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ என்னன்னா தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்க. மாமா அவன் கல்யாணம் பண்ணிருக்கானா? அவன் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணல, அதனால கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான். யார்டா சொன்னா? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுட்டு. என்ன சொல்றீங்க? ரோபி என் பொண்ணுதான். என்ன சொல்றீங்க? ஆமாடா, ஜானுக்கு ஒரு புள்ள இருக்கான் தெரியும்ல. அம்போ ராஜா. என் பேரன்னா எங்க அக்கா பிள்ளைதான். ஆனா அந்த பையனை எங்க கிட்ட அனுப்புறதே கிடையாது. எங்களுக்கு பாசம் இல்லாம போயிருமா என்ன? எங்க நிலவு கூட அந்த பையன் மேல படவிடாம வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த இடித்தடி பயிலுவேன். நாளைக்கு உங்களுக்கும் அதே கதிதான். உங்க புள்ளைக்கு பிறக்க புள்ளைய கூட உங்க கண்ணுல காட்ட மாட்டானுங்க. வெறிய ஊட்டி வளர்ப்பானுங்க. செம்புலிங்க வாரிசு, செம்புலிங்க வாரிசுன்னு. நீங்க நினைச்சா கூட பேர புள்ளைய பார்க்க முடியாது. அது சரி, அப்போ ஜானோட மூத்த பொண்ணு எங்க? கொன்னுட்டாயா? கொன்னுட்டான். அவனுக்கு ஒரு நேரத்துல பல பேரை பார்க்கணும். ஒருத்தி இருந்தா இன்னொரு தடங்களா இருப்பான்ல. அதான் என் புள்ளைய கொன்னுட்டான். ஜான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அப்படிப்பட்டவனே கிடையாது. என்னமோ நடந்திருக்க. அப்படின்னா ஜானுக்கு என்னமோ நடந்திருக்கு. அவன் அதுக்குத்தான் எதையும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்னமோ நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இசையை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். அவளுக்கு கூட இப்ப என்ன அடையாளம் தெரியல. நான் அப்பான்னு சொன்னா அவளால ஏத்துக்க முடியல. அப்படின்னா அந்த பொண்ணு ஜான் தான் கொன்னானா? ஆமாயா, அவன் தான் கொன்னான். இல்ல, இங்கதான் ட்விஸ்ட் இருந்திருக்கு. ஆஹா, விடக்கூடாது மாமா, அவனை விடவே கூடாது. இங்க பாருங்க தம்பி, நீங்க தனியா இருந்ததெல்லாம் போதும். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இவன் மட்டும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அப்புறம் பாரு, உன் பொண்டாட்டி எழுதி வச்சாலே உன் பிள்ளை பேர்ல அத்தனை எப்படி என் பேருக்கு மாத்தணும்னு எனக்கு தெரியும். வாங்கத்தான் நம்ம வீட்டுக்கு போலாம். எத்தனை நாள் தனியா இருப்பீங்க?
இவங்க கூட கூட்டு சேர்ந்தா மட்டும்தான் ஜானுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன நடந்துன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, என் புள்ள இப்ப மாசமா இருக்கா. என் புள்ளைக்கு ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்க கூட இருந்தா மட்டும்தான் என் புள்ளையும் காப்பாற்ற முடியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் மாமா. வாடா வா, நம்ம வீட்டுக்கு வா. சரிங்க மாமா. ஏச்சலே சரிங்கப்பா. இப்ப மாதிரி காரியத்துல கரெக்டாரு. உனக்கு என்ன வயசு இருக்கும்? என் பொண்ணு வயசு இல்ல, என் பொண்ணு கூட தானே படிச்சா? அப்பா வர சொன்னாரு. ஆ, என் பொண்ணு வயசு இல்ல உனக்கு? வாங்கத்தா. பாரு, எனக்கு ஒரு பொம்பளை தான் தேவைன்னா பொண்டாட்டி சத்த உடனே முடிச்சிருப்பேனடி. என் பொண்டாட்டி எனக்கு உசுருக்கும் மேல. அவ இருந்த இடத்த இப்போ இல்ல எப்பவுமே எவ்வளோனாலும் நிரப்ப முடியாது. அவ என் கூட வாழ்ந்த காலம் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா நிறைவான வாழ்க்கை கொடுத்துட்டு போயிட்டா. அவ கொடுத்த நினைவு போதும். சந்தோஷமா மரணம் வரைக்கும் அவன் என் கூட இருக்கதை நினைச்சு வாழ்ந்துட்டு போயிடுவேன். அத்தா வாங்கத்தா. வாங்கத்தா. அப்பா கூட்ட சொன்னார்ல, வாங்க. வாரேன். வாங்கத்தா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இனிமேல் நீங்க நம்ம வீட்டுல தான் இருக்கணும். இருமா பிள்ளையா நின்றுட்டு இருக்கீங்க. எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அட பாவி பயிலுங்களா, என் பொண்ணு என் கண்ணிலே கட்ட மாட்டேங்க. நான் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகுது. குரல் மட்டும் தான் கேக்கு, ஆளை பார்க்க முடியல. டேய், என்ன இப்படி போலம் போச்சுட்டீங்களேடா. கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கானுங்க. ஏதோ நைட்டு 10 நாப்புல தூக்கிட்டு போயிட்டேன், அதுக்காக இப்படி கண்ணட காட்டாம இருப்பீங்க? ரைட்ரா ரைட்டு. இன்னைக்கு எப்படி என்கிட்ட தூக்கிட்டு போறீங்க நான் பாக்குறேன்டா. என்ன எப்படி பார்த்தே ஆகணுமே. என்னடா குட்டி பொண்ணு பூனை மாதிரி இங்கனே சுத்திக்கிட்டே வர? வேலை செடிக்கலாம் போவல? போவல. சரிடா, நீ போவண்டாண்டா. ஆமா, போகாம வீட்டுல இருந்துட்டா மட்டும் ரொம்ப தான் சலிச்சுக்கிறதே. கோவத்தை கிளப்பாம போயிட்டே இருக்கணும். குரல கேட்க ஆளை காணோம். உன்கிட்ட குடுப்பானுங்க, நீ வாங்குவ. உன்னை சொல்றேன்டா. என்னங்க? புள்ளைய அவனுங்க குடுப்பானுங்க, நீ வாங்குவ. இனி அந்த பிள்ளைய பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கிற வரைக்கும் உன்கிட்ட அனுப்பவே மாட்டானுங்க. ஈவர்க்கல்லாத பயில்வேன், இறக்கம் கட்ட பயில்வேன், இடிதடி பயில்வேன், முரட்டு பயில்வேன். ரொம்ப புலம்பிட்டான புள்ள. உன் நிலைமை நினைச்சா பாவமா தான் இருக்குது. என்னடா பண்ண முடியும்? நீ மாட்டிருக்கானா அப்படி, உன் கூட போனவனும் அப்படி, என்னடா பண்ண முடியும்? இல்ல அவளுக்கு வாட்ச அப்பா மாதிரி அப்படி, என்னடா பண்ண முடியும்? அவனும் காணாத கண்ட மாதிரி தலையில கால் படாம வந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு புதையிலே கிடைச்சிருக்கடா, விட மாட்டானுங்க. இன்னொரு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும்டா. எதுக்கு? ஆமா, அந்த பிள்ளைக்கு 7 வருஷம் ஆகும்டா. அதுல இல்லையே, நான் தண்ணி கொடுத்துட போறோம்ல. தண்ணி கொடுத்துட போறியா? எங்கடா? எங்கேயோ நான் போயிருவேன். நான் தண்ணி கொடுத்துட போறேன். சே, இப்படி ஒண்ணு புலம் போட்டுட்டானுங்களடா. சரிடா இருடா, நான் எப்படியாவது அந்த பையனுடைய காப்பாத்தி பறிக்க உங்ககிட்ட அனுப்பி வைக்கேன். என்னடா பண்ண முடியும்? பாரு, இந்த சாரன் பையிலே சும்மா இருந்தாலும் சாணி சும்மா இருக்க மாட்டேக்கான். சாணே சும்மா இருந்தாலும் இந்த துறப்பே சும்மா இருக்க மாட்டேக்கான். எவனாவது ஒருத்தன் புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டான். என்னடா பண்ண முடியும்? இல்ல, புருஷன் ஒருத்தன் இருக்கானே, அவன் முன்னாடி பாத்துக்கிறவனுங்கிற எல்லாம் இந்த வீட்டுல யாருக்காவது இருக்கா? உனக்கு சாமத்தியம் பத்தாது. எங்க சாணனு ஏதோ நான் புடிங்கிருவன்ட்டு அப்படி சட்ட பைக்குள்ள வச்சுட்டு சுத்துதாரு. ஆமாடா, நானும் பார்த்தேன். அப்படி பொத்தி வச்சிருக்கான் பத்துக்க, நீ தூக்கிட்டு போயிருவானே. என்ன சுகம் ஆக என்ன சுகம். என்ன ராணி போய் உள்ளதான், அவளுக்கு விடுதலை கிடைச்சிட்டல. விடுதலையா? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? தூரக்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சு போச்சான். மொவா மாசமானல இருந்து இந்த பையன் அவன் மறந்துட்டான். அவன் மறந்தது இவளுக்கு சௌரியமா போச்சான். எப்படி எல்லாம் புருஷன் பண்ணிட்டு இருக்கா பத்தியா? மாமா, நான் இப்பதான் மாமா சந்தோஷமா இருக்கேன். மாமா, சே, இசை இப்படி முறையே மாசமா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மாமா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அடுத்து ரெடி ஆயிரணும். நீ தப்பிச்சலன்னு பாக்க. புருஷனை பத்தி எவ்வளவு பயந்து ஓடுவாளடா. உலகத்துல புருஷனை பார்த்து பயந்து ஓடுறவா இவன் மட்டும் தான்டா. ஒட்டு பையன், இழுதடி பையன், எந்த பிள்ளைதான் பயப்படாது. கரெக்ட். நீங்க தான் கரெக்டா சொல்லுதியா? என் மனசுல பாரமே குறைஞ்சு வச்சு. புருஷன் கைக்குள்ள இல்லையங்கிற வருத்தம் எல்லாம் இவளுக்கு இல்ல. புருஷன்னா கைக்குள்ள வச்சுக்கலாம், முரட்டு
பையில பெத்து போட்டுட்டு நீங்க எல்லாம் வாய் பேசாதீங்க. உங்க முகம் மூஞ்சா கொஞ்சம் உத்து பாருங்க. அத்தி, அப்படி விகாரமா இருக்கும். நான் அலறி அடிச்சிருவேன் தெரியுமா? அச்சமாதா மாமா. அப்படி கிட்ட வந்தவனா அம்மா மூஞ்ச பார்த்தோம்னா அம்மா சின்ன வயசுல பூச்சாண்டி எல்லாம் காட்டி பயங்கட்டவல அப்படியே இருக்கும் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அம்மா பூச்சாண்டி வரான் ஒழுங்கா சாப்பிட்டுன்னு சொல்லி என்ன பயங்கட்டுவேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பூச்சாண்டி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப பாத்துட்ட. ஆமா, என் புசரவத்துல இது துறைக்கு தெரியப்படுத்தணுமே. ஆமாமா, கண்டிப்பா புச்சாண்டி அவன் தான். புச்சாண்டியே தான் அவன். முகத்தை பார்த்திருக்கியா? எவ்வளவு விகாரமா இருக்கும் பார்த்திருக்கியா? அப்படி டரலா இருப்பான் பார்த்திருக்கியா? ஆமா, மடத்தனமா யாத்தாடி அப்படின்னு பண்ணுவா பாருங்க. அம்மா ஆமாமா, எனக்கும் தெரியும். பேர பிள்ளைக்கு ஆசைப்படுறிய? பேர பிள்ளைக்கு டேய், நீ அவ கூட சேர்ந்து கடல மண்ணலி போட்டுறதா? ஏதோ பேசி பறிக்க கொஞ்சம் மாத்தி வச்சிருக்க, அத மண்ணலி போட்டுறாத. என்ன என் பொண்ணாட்டி டச்சேரடம் பண்ணி வச்சிருக்கான்ல. இப்ப பாருங்க, பூச்சாண்டி மட்டும் இல்ல, புள்ள பிடிக்கணும் வந்தா. கரெக்ட்டா சொன்னீங்க மாமா. ஆமா, அப்படியே தான் இருப்பாவ. அந்த கருப்பு கோட்டு போடுவல, அப்ப பாருங்க அப்படியே புள்ள பிடிக்கிற பையன் மாதிரியே இருக்கும். ஆமாமா, கரெக்டா சொன்ன. ஆமா, இப்போ நீங்க கூட சண்டைக்கு போகும்போது மட்டும்தான் அப்படி டராலா இருப்பீங்க. ஆனா மத்த நேரம் சொல்லு, நீயே சொல்லு. காதல் ஒண்ணு டராலா இருக்க மாட்டீங்க. அடி சாஃப்ட்டா ஏதோ பக்கத்து வீட்டு பையனை பார்த்த மாதிரி இருக்கும். உங்க பார்த்தா எனக்கு பயமா இருக்காது மாமா. அதை இசைக்கிட்டு சொல்லணும்னே, அப்படியே இசைக்கிட்டு சொல்லணும். எரும மாடு, எரும மாடுதான் உங்க புள்ள, எரும மாடுதான். அது எனக்கு தான் தெரியுமா தே. பல்ல காட்டலடா. கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு அவன் மேல கோவம். அவன் புள்ளைய பொத்தி பொத்தி தூக்கிட்டு போறான்ட்டு உனக்கு கோவம். மாமா, இசைய அப்படியே சட்டைக்குள்ள வச்சு பொத்தி கொண்டு போகும்போது பாருங்க, ஏதோ புள்ளைய கட்டிட்டு போன மாதிரியே இருக்கும். பாத்திருக்கீங்களா? கரெக்டா சொன்ன. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐயோ, முடியலையே. டேய், நீ வாடா அப்படி சொல்றக்க. அப்பனா என் பொண்ணாட்டி என்கிட்ட வாங்கி கொடுங்க. அது நீ தான வாங்கணும். கொடுத்தா வாங்க மாட்டாவே. அப்படி சொல்லுமா. பாத்தியம்மா, ஒரு வாரம் ஆகுது என் கண்ணே கட்டல. ஒரு வாரம் இல்ல, 7 ஜென்மம் ஆனாலும் கண்ணுல கட்ட மாட்டாவே. எப்பா மவள பொத்தி வச்சிருக்காவே. உனக்கு விடுதலை நினைச்சிட்ட. பெரிய விடுதலை எல்லாம் என்ன விடுதலை? இவ எனக்கு பேர பிள்ளை பெத்து கொடுத்து நான் பாட்டியாக. அது இந்த ஜென்மத்துல நடக்காது, மறந்துட வேண்டியதான். நான் துறக்கி வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறேன். ராணி, மாமா, நான் சீரியஸா என்ன சொல்லிட்டு இருக்கேன். துறக்கி பொண்ணு பார்க்கல. சண்டி, உனக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல? இல்ல, நீங்க பொண்ணு பார்க்க சொன்னது உங்க பிள்ளைக்கல. அதான் அதாண்டி சொல்றேன். அவளுக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன். பாருங்க, காமெடி பண்ணிக்கிட்டு அதனால ஒரே காமெடி தான் போலுக்கு. நான் அவ புருஷனுக்கு பொண்ணு பாத்துருவேன்னு சொல்லுவேன், காமெடி விட்டு போறா. நீயே சொல்டா, நான் கட்டறேன்னு சொன்னேன். ராணி கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல பொண்ணு பார்க்க வரீங்களா? காமெடி பண்ணாதீங்கம்மா, போகலாம். இவ ரெண்டு சிச்ச தப்பே இல்ல, ஏன்னா நீ இருக்கிற லட்சணம் அப்படிடா. ஏமா, வாடா வா. வர பெருத்துக்கிட்டு தான் போறேன்னு தவிர பிள்ளை குட்டி பெத்து போடுற மாதிரி தெரியல. வா. ஏமா, புள்ள சாப்பிட்டலா? புள்ள தூங்குனாலா? அது ஒண்ணுக்கு 10 பேர் பார்க்கான பிரச்சனை இல்ல. நீ எத்தனை நாளைக்கு பிடிச்சிட்டு போற? ஏமோ, புள்ள சாப்பிட்டாலா தூங்குனாலான்னு கேட்டேன். சே, புள்ளை பார்த்தா மணி நேரம் தள்ளுங்க, நான் புள்ளை பார்க்க போனேன். இல்ல, அந்த புள்ளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கல. ஆளுக்காலாம் பாக்குறங்க பேர்ல அந்த புள்ளைய படா படுத்துறாங்க. எல்லாம் ஓடல. ஏமா, பாப்பா ஜூஸ் குடிச்சாலா? குடிச்சா. ஏமோ, இனி எத்தனை மாசத்துல புள்ள வரும்? வரல. ஏமா, அப்படி புள்ள பட்டு போல இருக்கும்லாமா? ஆமா. அப்படியே பிறந்த உடனே கையில வாங்குவேன், எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் இவன் பெத்த புள்ளைய நான் வாங்குற அளவுக்கு பண்ண மாட்டான் போலுக்கு. இல்ல, எனக்கு பாட்டியாகன்னு ஆசையா இருக்குல்ல. ஏமா, அதான் பாட்டி ஆயிட்டீங்களே, இன்னும் என்ன ஆவதுக்கு இருக்குது? டேய், கோத்த கலப்பதடா. அத வழிடுங்கம்மா, எனக்கு 1000 வேலை இருக்குது. ஓ, லவ் பண்ணுவீங்களா? லவ் பண்ணு. நீ கடைசி வரைக்கும் லவ் மட்டும் தான் பண்ண முடியும். அவனே எப்பமாவது ஒரு திருப்பு தான் வந்து என்ன பாப்பான். அதுல நீ மண்ணலி போட்டுரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஃப்ரீ கேர்ள், புரியுதா? இவனுங்கெல்லாம் லவ் மட்டும் தான் பண்ணுவானுங்க. நம்மள ஃப்ரீயா விட்டுருவானுங்க. டென்ஷனே எடுக்காத, ஓடிரு. எனக்கெல்லாம் 10 பிள்ளை பெத்துக்குன்னு ஆசை. வயிற்றுல கடப்பாம போயிரு. 10 பிள்ளையா? அதுக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான். ஓடிட்டு அவன் எப்படி சரிப்பட்டு வருவான்னு நான் பாத்துக்கிடுவேன். நீ போ. வீணா கனவு காங்காத. கோத்த கடப்பாம போடி. கனவு காணும் வாழ்க்கையாவும். டேய் சாரணி, டேய் சாரண். மக்கா, என் மகன் மேல கம்பு கண்டுதடி. டேய் சாரணி, இவன் நிறைய கனவு காங்காடா. வந்துகிட்டே இருக்கட்டும். நான் சொல்லல அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு. சரிப்பட்டு வர மாட்டேனா? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அதான்டா, நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா நீ
அதான் எதுக்கு போட்டி அவன் சரிப்பட்டு வந்தாலும் இந்த பயவளை சுத்தி சுத்தி வந்து யாரையும் சரிவிடாம பண்ணிடா போலுக்க. அட்டிய ராணி மாமியாருக்கு இருந்தாலும் இவ்வளவு பேராசாவாது. இப்படி பிள்ளைல பெத்து வச்சுட்டு சரியா சொன்னட்டி. இந்த கூட்டு செத்துட்டானுவல்ல இனி உருப்பிட்ட மாதிரிதான். மாமியாரெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். என்னமோ உனக்கு இருமா யாரோ பேசுற மாதிரி இருக்குது, கவலைப்படாதம்மா, நான் உனக்கு இருக்கமா. நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கு அவன் இப்படி என்ன பேசுறாங்க? எல்லாத்துக்கும் காரணமே நீதான்ல. நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டல. சரிப்பட்டு வர மாட்டேனா? எதுக்குமா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டே. இந்த அர்ப்பங்கரைக்கு வரக்கூடாது நினைக்க. ஆனா நேற்றுக்கு வந்துட்டேன். இனி வந்தமா ஏன் வந்தேன்னு கேளுங்க. நீ சாரணே நீ சரிப்பட்டு வர மாட்டடா. இந்தா வாரேன், ஒரு நிமிஷம் பொறுங்க. அத்தி எனக்கு பெரிய ஆப்பு வைக்க போயிட்டா. சரி நான் வாரேன்னு வந்தால முடிஞ்சிட்டல மூடிக்கிட்டு படி. நான் ஏதோ அவன் கண்ணை பார்த்து மயக்கலான்னு அவன் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். போய் அவளை வந்து குட்டி குழப்பிட்டா. இவதானே கண்டிப்பா குழப்பிப்பா. திரும்பவும் நான் சொல்றேன், நீ அவன் கண்ணை பார்த்தா கடைசி வரைக்கும் கண்ணை மட்டும் தான் பார்க்கணும். நானே அந்த கண்ணை பார்த்தா விழுந்தேன் தெரியுமா? தர பையில கார் கிளச்சி கண்ணை தான் பார்த்துச்சு. அத்தி என்ன அழகா இருக்கான் முண்டைக்கண்ணு பையா அப்படின்னு நினைச்சு மயங்காம மடியில உட்கார்ந்து இன்னைக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? அந்த கண்ணுல தான் நான் விழுந்தேன். இசை கூட அப்படிதான் சொல்லுவா. இந்த கிங்சி மாமா பார்த்து அந்த கண்ணை திறந்து காட்டினா மட்டி புதடீக்கிற விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? சேபாக்கா கூட அப்படித்தான். ராஜில போய் கண்ணை தான் பார்த்திருக்கா. விழுந்துட்டாளா? விழுந்தது மட்டும் இல்ல வயித்துல ஏத்திக்கிட்டு வந்ததான் மிச்சம். அவளால உருப்படியான வேலை பார்த்தா. நீங்க ரெண்டு பேரும் பிரேமமா அதுக்கு சரிப்பட்டு வந்தாரு. இந்த வந்துட்டு போச்சே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அத்தி ஒரு மார்க்கமா இறங்கிட்டா. நீ போற பக்க பார்த்தா இறங்கிரும் போலுக்க. இங்க ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. மாமியாரிட்டி எடி நான் அவளை பெத்தவா. உங்ககிட்ட தான் உங்க பிள்ளை லட்சணத்தை சொல்ல முடியும். அடுத்த கிட்ட போய் சொல்ல முடியும் இல்லடி ராணி? கரெக்டா சொன்ன மகிமா. இப்படிதான் நம்ம அபியக்கா கூட சொன்னாவ. பிரேமம்மா சாமம்மாலாம் பாரு கச்சிதமா வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம நிலைமை பாத்தியாட்டி? நீங்க அந்த லிஸ்ட்ல போங்க. எனக்கு அந்த லிஸ்ட் வேண்டாம். யாத்தாடி இந்த முண்டக்கண்ணு பையனை நம்பினா நாளை எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. ஐயோ இப்படி ஒருத்திய கூட்டிட்டு வந்து ஏன் அதே இடத்துல நெருப்பா கட்டிட்டானே இந்த துறப்பையா. என்ன செய்யல யாரு செய்யல ரெண்டு பேரும் இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர பிள்ளை பெத்து கொடுக்கல. மகிமா நீ பெத்து கொடுக்க போறியோ? ஆமா முடிவு பண்ணிட்டேன். இவதான் ஏன் மருமகா. மகிமா இங்க பார், என்கிட்ட இருக்க 150 பவுன் உனக்கு தான். 150 பவுனுக்கு ஆசைப்பட்டு விழுந்துறாத நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்கிட்ட 500 பவுன் இருக்குது. ஒரு பிரோஜனம் கிடையாது. 500 பவுன் எப்படி சேர்த்த? என்கிட்ட இருந்துதான் அடுத்த மாசம் எப்படியாவது நான் மாசமாயிருவேன்னு சொல்லுவா. நானும் ஆசைப்பட்டு 200 பவுனா கொடுத்தேன். அப்படி பையவள 500 பவுன் சேர்த்துட்டா. ஆனா பாரு கழுத்துல ஒரு செயின் கூட இந்த வீட்டுல போட முடியாது. 500 பவுன் சேர்த்துட்டியா? நான் என் போட்டு சேர்த்து காட்டுவேன். சல்லி பிசாக்கு பிரோஜனம் கிடையாது. சொன்னா கேளு. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இது சரிப்பட்டு வராது. அவன் வேற கடல ஓடி இருப்பாளா? ஆமாத்தே. இப்பதான் உங்க புள்ள கண்ணையே பாத்துட்டு இருந்தேன். பையவள கொஞ்சம் விழுற மாதிரி இருந்துச்சு. வந்து குட்டி குழப்பிட்டாத்தே. நான் சொல்ற மாதிரி செய்ய. நைட்டு தூங்க போவான். இன்னைக்கு நீ தான் பால் கொண்டு கொடுக்க போகணும் சரியா? நான் தான் தினமும் கொண்டு கொடுக்கல. உனக்கு சாமர்த்தியம் பத்தல. இங்க பாருங்க, எனக்கு தான் சாமர்த்தியம் இருக்குது. உங்க பிள்ளைக்கு தான் சாமர்த்தியம் பத்தாது. அவன் அப்படின்னு தெரியும்ல. நம்ம தான் இறங்கணும், வேற வழி இல்ல. புரியுதா? என்ன நீங்களும் துணைக்கு வரீல? மருமக்க மாராட்டி ஏதா உனச்சப்பட்டவங்களை துணைக்கு கூப்பிட்டேன். சரிண்ணே, நான் பாப்பா போய் நொங்க வச்சுட்டு வரேன். இல்ல அந்த ஒத்த மரம் இருக்குல்ல அங்க வெட்டாத. ஒரு 10 மரம் சேர்ந்து நிற்கும். அதுல நடிச்சதை மத்த வெட்டி. அது பணம் காண நல்லா இருக்கும். நானும் வெட்டா? வேண்டாம் அந்த பண்ண இடத்துல இல்லண்ணே, நான் வெட்டிக்கிடுவேன். இல்ல அது பக்கத்துல சாத்துக்குடி இருக்கும். அதையும் பிள்ளைக்கு பறிச்சுட்டு போயிரு. சரிண்ணே. சரி நான் போய் வெட்டிட்டு வரேன். நீ மட்டும் போவாத. இந்த ராபிசம் இருக்காம அவனையும் கூட்டிட்டு போ. ஆமாங்க தெருவுல போய் 4 பேர் வரேன். நானுங்க அவனையும் சேர்ந்தா கூட்டிட்டு போறேன். இல்ல நீ பண்ண முறை யாராவது? இல்ல சின்ன மரம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏறிடுவேன். இல்ல ரொம்ப வெட்டிட்டு வராத, குறைய வெட்டி. அப்பப்போ வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். மொத்தம் வெட்டிட்டு வந்துடாத. ஆமாண்ணே பெரிய சொன்னா 4 கண்ணு போதுன்னு. அவ எங்க சாப்பிடுதா? சரிடா நீ போ, பார்த்து போ. டேய் மும்மூர்த்திகளா, என்னண்ணே? டேய் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்ததுக்குன்னு அந்த தாவீது பார்த்துக்க வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? அவன் என்ன பண்ணா? அவனை அன்னைக்கே கண்ணு தண்டமா வெட்டுவான். யாரும் கேட்கான்? அவன் இன்னும் உயிரோட வச்சிருக்காம கிங்ஸ்னாலதான். கிங்ஸ்னா எதுக்கான உயிரோட வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சுது? டேய் உங்க மாமாவை அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டானுங்கடா. என்ன சொல்ற? டேய் மகாதேவனை அந்த வீட்டுக்கு கூட்டு போயிருக்கானுங்கடா. இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கேவலம். அந்த வீட்டுக்கா? டேய் மகாதேவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பிள்ளை வந்து பார்க்க நம்மள விடாதுங்கடா. அவனுக்கு தான் அசிங்கம் பிடிச்சவனுக்குன்னு தெரியுமே. எதுக்கு அங்க போனாரு? டேய் எதுக்காக போயிருக்கான்னு தெரியல. மகாதேவனே கூட்டு போனது ரேச்சல். நான் பார்த்தேன். அவ்வளவு நான் பண்டத்துல பார்க்க பாரு. நான் ஏற்கனவே சொன்னதா அந்த தாவீதுக்கு என் கையாலதான் சாவு. டேய் கதையை முடிச்சிருவோண்டா. டேய் விடுங்கடா. கிங்ஸ்னு ஒருத்தனை உயிரோட விட்டு வச்சிருக்கான்னா ஏதாவது காரணம் இருக்கும். சும்மாலாம் விட்டு வச்சிருக்க மாட்டான். ஆனா இது மகாதேவன் இப்படி பண்ணிருக்காரு. ஊருக்குள்ள தெரிஞ்ச எவ்வளவு பெரிய அசிங்கம். வெளியில தலை காட்ட முடியாத. பேசாம தூக்கிட்டு வந்து வாங்க. அதை தாண்டா பண்ண முடியும்.
நாம போய் கிங்ஸனுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம போய் தூக்கிட்டு வந்துடலாம் வாங்க. மானங்கிட்ட அங்க எதுக்கு போறாரு? எதுக்கு போயிருக்கானான்னு தெரியாது. ஆனா அங்கதான் போனாரு. நான் ரேச்சல் கூட பார்த்தேன். எவ்வளவு நாள் ஆகுது தெரியலடா. ரேச்சலும் அவரும் தான் கையை கொத்துட்டு போனாங்க. கைய கோத்துக்கிட்டா? ஓ மோனம் கட்டவா? ஏய், ஏதோ உங்க மாமாக்கு தப்பான ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. உங்க மாமா மட்டும் அங்க விழுந்தாரோ உங்க மாமாவை ஜென்மத்துக்கு காப்பாற்ற முடியாது. டேய் டேய், என் மாமா அப்படிலாம் போய் விழ மாட்டாரு. அவர் பொம்பளை சுத்தரால வீக்கு கிடையாது. அவர் வீக்கு கிடையாது. ஆனா ரேச்சலே டேய் நீ அதை கடத்த வேண்டாம். வாங்க மாமா போய் தூக்கிட்டு வந்துடலாம். ஆமாடா, இப்போ ஒரு கடைக்கு தான் போய்கிட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன். ரேச்சலும் அவளும் போயிட்டு இருந்தாரு. போய் தூக்கிடலாம் வாங்க. என்னங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூடயே இருக்கணும்னு அப்படின்னு தோணுன்னு. அது உண்மைதான். எனக்கு உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாண்டி உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியல. வீட்டுல சுத்தி சுத்தி வார எவனும் பார்க்க கூட விட மாட்டேங்கானுங்க. அது காரணம் இருக்குல்ல. தெரியுது, ஆனாலும் என்னால முடியலല്ലോ. எட்ட புள்ள சேரக்கூடாதா? அதான். நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அதுக்குத்தான். எடி இனி 8 மாசத்துல நம்ம குழந்தை வந்துருவான்ல. ஆமா, அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டி. நானும் தான். இங்க பாரு, உன்னை நீ நல்லா பாத்துக்கணும் சரியா? அப்ப நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் தான் உன் கூட இருக்கேனே. நான் என்னதான் கூட இருந்தாலும் வலியும் கஷ்டத்தையும் நீ இதனடி அனுபவிக்கணும். அந்த தெய்வம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வழியை நாங்க வாங்கிக்குவோம். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிடுவேன். நீ தைரியமா தானே இருக்க? ரொம்ப தைரியமா இருக்கேன். என்ன சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் வரும்? இங்க பாரு, ஒரு துளி கூட பயந்துராத. நான் இருக்கேன் சரியா? சரி. கொஞ்சம் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. அதான் யாருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டீங்க. என்ன அங்க வச்சு உன்னை கொஞ்சம் முடியுமா? அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். தேடிட்டு இருக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. எங்க அண்ணன் ஒரு அடி அடிப்பான். இது பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஒரு அடியா? ஆளுக்கு ஒரு அடி கொடுப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்னங்க என்னங்கன்னு கூப்பிடும் போது எப்படி இருக்கு தெரியுமாடி? அதுக்கு இல்ல, சொல்லு. நமக்கு பொம்பளை பிள்ளை பிறக்குமா? நீ மட்டும்தான் பொண்ணு வாரிசு. தெரியல எனக்கு. இல்ல, எனக்கு உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பெத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பெண் குழந்தை யாருக்கு தண்டி பிடிக்காது? எங்க வீட்டுல பொன் குழந்தை வளர்ந்ததே கிடையாது. நான் இவ்வளவு நாளா இருக்கு எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையே இல்ல. எனக்கு ஆசைதான், ஆனா வாய்ப்பு இல்லையே. நீ தான் பாத்துட்டு இருக்கிய. நம்ம வீட்டுல பிறக்கதெல்லாம் நம்ம தான் பிறக்கோம். இல்லங்க, அதுக்கு இல்ல, எனக்கு உங்களுக்கு பெத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. இப்ப எதுனா என்னை எவ்வளவு பாடுபடுத்தும்ல. இல்ல, எப்படி என்னையே இவ்வளவு பாசமா எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க. நமக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருந்தனா அந்த பிள்ளைய எல்லாரும் எப்படி பாத்துக்கிடுவாங்க? இந்த உலகத்திலே அதிர்ஷ்டக்காரியா அவளாதான் இருப்பா. ஆமாங்க, அந்த அதிர்ஷ்டத்தை நான் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் சரியா? செம்புலிங்க ஆசீர்வதிச்சாருன்னா நமக்கு நிச்சயமா பொம்பளை பிள்ளை பிறக்கும். பிறக்கணும் சரியா? பிறக்கும் கட்டாயமா பிறக்கும். ஆனா ஒண்ணு, அந்த பிள்ளை உங்களெல்லாம் படுத்துற பாட்டை என் கண்ணால நான் பார்க்கணும். ஏண்டி நீ படுத்துற பாடு எங்களுக்கு போதாதே? நீ என்னமோ சேட்ட குறைய பண்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க. எங்க வீட்டு போய் உன்னை போய் ஜமாளிச்சுட்டு கிடக்கானுங்க. ஆனா வந்து எங்க வீட்டு போயில அத்தனையும் உசுரையா வச்சுட்டானுங்க உன் மேல. பைத்தியமாக்கி வச்சிருக்கா. நீ ஏன் இவ்வளவு பைத்தியமாக்கி வச்சிருக்க? நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அது எவ்வளவு பைத்தியமாக்குன்னு பாத்துக்க. ஒரு பையன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான். ஒரு பையன் கட்டி தூக்க மாட்டான். இங்கே வீட்டையே சுத்தி வருவானுங்க. அதான் எனக்கு வேணும். என்னடி சொல்ற? அதான் எனக்கு வேணும். போதும், இந்த தலைமுறையோட நம்ம கத்தி தூக்குனதெல்லாம் போதும். இதுக்கு அடுத்த தலைமுறை கத்தி தூக்க வேண்டாம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா? நமக்கு பெண் குழந்தை பிறக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாருமே சராசரியா வாழணும். கத்தியவோ அறவோட தூக்க கூடாது. கூட்டு குடும்பமா ஒன்னா சந்தோஷமா ஒத்துக்கொத்தர அனுநியமா வாழணும். தைரியமா தெருவில் நடக்கணும். தைரியமா தெருவில் போகணும். எந்த ஊருக்குனாலும் நம்ம தைரியமா போகணும். இந்த பயம், இந்த வெத்துக்குட்டு அருவா ரவுடிசம் எதுவும் வேண்டாம். அதுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்.